வணக்கம். சீரும் சிறப்புமாக இயங்கி வரும் அரபி ஒளியுல்லா பள்ளிகளின் 135வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றி சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுவலசை முஸ்லிம் தர்ம பரிபாலன சபையினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும், கல்விக்குழுவினுடைய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் சங்கத்து நிர்வாகிகள், இந்நாள் சங்கத்து நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், அருகாமையில் உள்ள கிராமங்களில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைவர்கள், கிராத் ஓதிய கண்ணியத்துக்குரிய பேசிமாம் அவர்கள், வரவேற்புரை ஆற்றி எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள், உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள், தொடக்கப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் நன்றி உரை கூட இருக்கிற பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை நேரத்தில் மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வங்க கடலோரம் இயற்கை எழில் கொஞ்சும் அழகோடு அமைந்துள்ள நமது புதுவலசை கிராமத்தில் புதுவலசை முஸ்லிம் தர்ம பரிபாலன சபையின் நிர்வாகத்தில் இயங்கி வரும் அரபி ஒளியுல்லா தொடக்கப்பள்ளியின் 2024-25 கல்வியாண்டின் ஆண்டறிக்கையை பெருமகிழ்வோடு தங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 135 ஆண்டுகளுக்கு முன்னர் காஜியார் ஆதார பாடசாலையாக துவங்கப்பட்டு பின்னர் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த 1998 ஆண்டு முதல் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் நிரந்தர அங்கீகாரத்துடன் அரபி ஒளியுல்லா தொடக்கப்பள்ளி என்னும் பெயரில் தனித்தன்மையுடன் செயல்படும் நமது பள்ளி இப்பகுதியில் பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய பள்ளியாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கல்வி என்பது வணிகமயமாகிவிட்ட இக்காலகட்டத்தில் நமது கிராமத்திலும் நமக்கு அருகில் உள்ள கிராமங்களிலும் வசிக்கும் பெற்றோர்களின் நம்பிக்கையை பெற்று இன்றைய தினம் 374 மாணவ மாணவியர்களுடன் 12 ஆசிரியர் பெருமக்கள் பணிபுரியும் தரமான கல்வி தரும் நிறுவனமாக நமது பள்ளி செயல்படுகிறது என்று சொன்னால் அது மிகையன்று. நமது பள்ளிக்கு தமிழக அரசால் எல்டிஸ் நம்பர் 68/36 நாள் 19/12/1936 படி 1 முதல் 5 வகுப்புகளுக்கு நிரந்தர அங்கீகாரமும் தொடர்ந்து நிதி உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இக்கல்வியாண்டின் முதல் வகுப்பில் 88 மாணவ மாணவிகள் உட்பட மொத்தம் 104 மாணவ செல்வங்களை இந்த கல்வியாண்டில் நமது பள்ளியில் புதிதாக சேர்த்துள்ளோம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணியை சிறப்புற செய்து முடித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கால குறிக்கோள்கள், ஆரம்ப கல்விக்கான செலவுகள் அனைத்தும் செலவுகள் அல்ல, அது முதலீடுகள் என்பதன் அடிப்படையில் நமது குழந்தை செல்வங்கள் காலத்திற்கேற்ப கல்வி அறிவிலும் நட்பண்பிலும் பல்வேறு கலைகளிலும் வளர்ந்து சமுதாயத்தில் பொறுப்புள்ள மனிதர்களாக உருவாகிடவும் அவர்களுக்குள் புதைந்து கிடக்கும் ஆற்றல்களை வெளிக்கொணரவும் வாய்ப்பளித்து அவர்களின் உடல் மற்றும் உள்ளம் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உதவுவதே பள்ளியின் முக்கிய நோக்கமாக கொண்டு நமது பள்ளி செயல்பட்டு வருகிறது. சுகாதாரம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற முதுமொழிக்கேற்ப குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர்கள் மூலம் உடல்நலம் பரிசோதனை செய்யப்பட்டு தடுப்பூசிகள் வழங்கப்படுகிறது. குழந்தை செல்வங்களுக்கு வாரம் ஒரு முறை இரும்பு சத்து மாத்திரையும் 6 மாதத்திற்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மாத்திரையும் வருடம் ஒரு முறை 5 மற்றும் 10ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு தடுப்பூசியும் செலுத்தப்படுகிறது. தோட்டம், பள்ளியில் குளிர்ந்த காற்றும் நிழல் தரும் மரங்களும் பூச்செடிகளும் வைக்கப்பட்டு நமது பள்ளி வளாகம் இயற்கை எழில் கொஞ்சும் பூஞ்சோலையாக பேணி பாதுகாக்கப்படுகிறது. நலத்திட்டங்கள், பசியால் வாடும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த இயலாது என்பதை உணர்ந்த அரசு நமது பள்ளியில் செயல்படுத்தி வரும் மதிய உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவியரின் எண்ணிக்கை 91 ஆகும். இத்திட்டத்தில் மாணவ செல்வங்களின் மனம் கவரும் வகையில் பல வகையான கலவை சாதங்கள் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படுகிறது. மேலும் கடந்த கல்வியாண்டு முதல் நமது பள்ளியில் தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் காலை உணவாக வெண்பொங்கல், ரவை உப்மா, சேமியா, கோதுமை ரவை உப்மா என்று உணவுடன் சாம்பாரும் சேர்த்து வழங்கப்படுகிறது. தமிழக அரசால் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் வண்ண கிரையான்ஸ், வண்ண பென்சில், நோட்டு புத்தகங்கள், பாட புத்தகங்கள், எண்ணும் எழுத்தும் பயிற்சி புத்தகங்கள்,
காலணிகள், புத்தகப்பை, மதிய உணவு உண்ணும் குழந்தைகளுக்கு 4 இணை வண்ண சீருடைகள் என அனைத்தும் இலவசமாக விலையில்லாமல் அரசிடமிருந்து பெற்று நமது மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுகிறது. பள்ளியின் விழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு நாளாகவும், ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தின விழாவாகவும், நவம்பர் 14ஆம் நாள் குழந்தைகள் தின விழாவாகவும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு மண்டபம் ஒன்றியத்தில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் நமது பள்ளியின் சார்பாக 14 போட்டிகளில் மாணவ செல்வங்கள் பங்கு பெற்று அதில் 12 போட்டிகளில் முதலிடம் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்கொடைகள் நமது பள்ளி அரசின் நிதியுதவி பெறும் பள்ளியாக இருப்பதால் கட்டிடங்கள், அவற்றின் பராமரிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு உருவாக்குதல் போன்றவற்றை நமது நிர்வாகத்தார் செய்ய வேண்டியதுள்ளதால் அவர்களின் பெரும் முயற்சியால் பல நல்ல கொடையுள்ளம் படைத்தவர்களை அணுகி கடந்த ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த முழுமையான பள்ளி வளாகத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் காரணமாக நமது பள்ளி கற்பித்தல் பணிக்கு மட்டுமல்ல, குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் சுகாதாரத்திற்கும் ஏற்ற பள்ளி வளாகமாக இன்று காட்சியளிக்கிறது. நமது பள்ளி கட்டிட நன்கொடையாளர்கள், அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களுக்கு அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மலேசியா அலிமாஜு குரூப் இயக்குனர் ஹாஜி ஜனாப் எஸ் ஜவாஹர் அலி அவர்களின் முயற்சியால் நமது ஊரை சார்ந்த மர்ஹூம் ஹாஜி வரிசை நைனா முகமது அவர்களின் மகனார் ஜனாப் வாசிம் அவர்களின் நன்கொடையால் நமது பள்ளிக்கு திறன்மிகு வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் அமைத்து தரப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாருக்கும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்ந்த உள்ளங்களுக்கு உறுதியான எண்ணங்கள் சொன்றோம் என்ற வரிகளுக்கு ஏற்ப நமது பள்ளியில் அமைந்துள்ள அனைத்து கட்டிடங்களுக்கும் மராமத்து பணிகளை செய்து அழகிய முறையில் வண்ணம் பூசி புதிய வளாகமாக மாற்றி அமைக்க நிதியுதவி செய்த நமது பள்ளி தாளாளர் டாக்டர் ஜனாப் சாதிக் அலி பிஎஸ்சி எம்டி அவர்களின் குடும்பத்தார்கள் அனைவருக்கும், மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலம் தங்களின் கனவுகளை அழகாக நம்புவோர்களுக்கு சொந்தமானது. அந்த வகையில் பள்ளியின் எதிர்கால குறிக்கோள்கள் நமது தொடக்கப்பள்ளி வளாகத்திற்குள் அமைந்துள்ள ஊராட்சி மன்றத்திற்கு சொந்தமான குடிநீர் தொட்டி மிகவும் பழுதடைந்துள்ளது. மாணவ மாணவியரின் நலன் கருதி அக்குடிநீர் தொட்டியை அப்புறப்படுத்த நமது பள்ளி நிர்வாகம் மூலம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. அப்பணியை செய்து முடிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது அரபி ஒளியுள்ள இளம் மழலையர் பள்ளியில் கல்வி பயிலும் மாணவ செல்வங்களின் நலன் கருதி EPMA எமிரேட் புதுவலசை முஸ்லிம் அசோசியேஷன் சார்பாக நமது மழலையர் பள்ளிக்கு LKG UKG வகுப்பிற்கு பர்னிச்சர் வசதி செய்வது தருவதாக முடிவெடுத்துள்ளார்கள். அந்த அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பொருளுதவி செய்தவர்கள், ஒத்துழைப்பு செய்த பெற்றோர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்து, கற்றல் உங்களுக்கு படைப்பாற்றலை தருகிறது, படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது, சிந்தனை அறிவை வழங்குகிறது, அறிவு உங்களை சிறந்தவனாக்குகிறது என கூறி இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.